சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆவாரம்பூ சாப்பிட்டு வந்தால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. இல்லை வெந்தயம் சாப்பிட்டு வந்தாலும் யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க சார். இல்லை கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தாலும் யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. இல்லை கரிஞ்சீரகம் சாப்பிட்டு வந்தாலும் யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. இல்லை நடைபயிற்சி பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதான் பெரிய பிரச்சனையே. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் இதை எழுதி எடுத்துக்கிடுங்க, கையில் எழுதி எடுத்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எழுதி எடுத்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES டைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 2 வழியோ 3 வழியோ 4 வழியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுக்கலை அப்படின்னா நல்லா கேட்டுடுங்க, காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுக்கலைன்னா முதல்ல 2 மாத்திரை, அது குட்டி போட்டதுன்னா 4 மாத்திரை ஆகும். இது குட்டி போட்டுன்னா 8 மாத்திரை ஆகும். அப்புறம் அது குட்டி போட்ட 16 மாத்திரை நிறைய பேர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு 16 மாத்திரை சாப்பிடக்கூடிய பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பெரியவங்களுக்கு பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிங்க, 128லேருந்து 86 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் உடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? பேலன்ஸ் டயட் மட்டும்தான். இன்னைக்கு நிறைய பேர் வெயிட் குறைக்க புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஷேம். இன்னைக்கு நிறைய பேர் வெயிட் குறைக்க இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. ஷேம். கரெக்டா இல்லையா நான் சொன்னது? ஷேம். வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நீங்க பேலன்ஸ் டயட் எடுக்கல அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் மாத்திரை மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுவதும் இன்சுலின் போட்டுட்டு தான் இந்த வேர்ல்டை விட்டு நம்ம வெளியில் போக வேண்டியது இருக்கும். வீடியோ சேவ் பண்ணி வைங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?